ஹாய், மறுபடியும் ஒரு கேஷுவலான வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பேப்டிஸோ பத்தி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பார்த்தது மட்டும் இல்ல, டைரக்டாவும் கமெண்ட்லையும் நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் சொல்லியிருக்கீங்க. உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பேப்டிஸோ பத்தி போடும்போ மறுபடியும் நான் வீடியோ போடுவேன்னு நினைக்கல. ஆனா இந்த ரெண்டாவது வீடியோக்கு காரணம் உங்க கேள்விகளும் சந்தேகங்களும் தான். தொடர்ந்து உங்க கேள்விகளுக்கு நான் வீடியோ மூலமா பதில் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, அதுல ஒரு கேள்வி எடுத்து நான் இன்னைக்கு பதில் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கேள்வி என்னன்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கிற கேள்விதான் அந்த கேள்வி. யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, அவனேனா பேதுரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இந்த வசனத்துல என்ன பிரச்சனை, என்ன கேள்வி இருக்கு, என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா இருக்கு. இங்க இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் தான் பிரச்சனை. முழுகினவன் சுத்தமாகிறான், சுத்தமாயிருக்கிறான் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். இயேசுவே சொல்லிட்டாரு, இது சொன்னார் இயேசுதான். இயேசுவே சொல்லிட்டாரு, முழுகணும், முழுகினாதான் சுத்தமாக முடியும், முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான், முழுகி சுத்தமானவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படி இல்லை. இங்க இயேசு முழுகினதை பத்தியோ ஸ்நானத்தை பத்தியோ பேப்டிஸோ பத்தியோ பேசல. இந்த வசனத்தோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இயேசு என்ன சொன்னாரு, இயேசு நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புறாருங்கிறது நமக்கு தெரியும். பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க சந்தேகங்களுக்கு இன்னைக்கு சரியான பதில் இன்னைக்கு கிடைக்கும். இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இயேசு சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி பஸ்காவை கொண்டாடுறதுக்கு ஆசையா இருக்காரு. சீடர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு. சீடர்கள் கேட்கறாங்க, எங்க போய் ஆயத்தம் பண்றதுன்னு கேட்கறாங்க. இயேசு சொல்றாரு, போங்க, தண்ணீர் குடம் சுமந்து ஒருவன் வருவான், அவங்கிட்ட கேளுங்க, அவன் காமிக்கிற இடத்துல வந்து ஆயத்தம் பண்ணுங்க. அப்போ போறாங்க, பாக்குறாங்க, அவன் காமிக்கிறான், அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஆயத்தம் பண்றாங்க. ஆயத்தம் பண்ணி பஸ்கா விருந்து கொண்டாட ரெடியா இருக்கும்போ இயேசு என்ன செய்யறாரு, சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுறாரு. அப்போ இயேசு பேதுருக காலை கழுவ போன உடனே பேதுரு சொல்றான் வேண்டாம் அப்படின்னு. உடனே இயேசு சொல்றாரு, கழுவ விடு, இல்லைன்னா எங்கிட்ட உனக்கு பங்கு இல்லை, அப்படின்னா என்ன முழுசா கழுவுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, ஏற்கனவே நீ முழுகிட்ட, சோ நீ சுத்தமா இருக்க, இப்போ காலை மட்டும் கழுவுனா போதும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பேப்டிஸோ பத்தி சொல்றாரா? இல்ல. ஏன் தெரியுமா? இயேசு சொன்னது உண்மை, ஆனா எங்க சொன்னாரு, எந்த இடத்துல சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த சூழல்ல சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். தெளிவா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் நிறைய சுத்திகரிப்பின் முறை உண்டு. அதிலும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற மக்களுக்கு அநேக சுத்திகரிப்பின் முறை உண்டு. ஒன்னு பேப்டிஸோ நம்ம பார்த்தோம். எசீன்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண புத்தகத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதை அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்காக பிரதி எழுதுவதற்கு முன்னாய் அவர்கள் செய்கிற சுத்திகரிப்பின் முறைமைக்கு பேர் தான் பேப்டிஸோ. அதைத்தான் யோவான் நமக்கு தந்தாருன்னு சொன்னேன். அதே போல இன்னொரு சுத்திகரிப்பின் முறை உண்டு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லோவோ அப்படிங்கிறது அதுக்கு பேர். அது என்னன்னா, கிரேக்கத்துல லோவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தண்ணினால செய்கிற சுத்திகரிப்பின் முறை தான். அது என்ன சுத்திகரிப்பின் முறைமைன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியோ அல்லது கோயில்ல கடவுளுடைய கடமைகளை செய்யறதுக்கு முன்னாடியோ, அதிலும் குறிப்பா பஸ்கா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த சுத்திகரிப்பின் முறைமையை அவன் செய்யணும். இதனுடைய குறிப்பு பைபிள்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு. யோவான் 11ஆம் அதிகாரம் எடுங்க, 55ஆம் வசனம் பாருங்க. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள்.
இங்க இந்த லோ அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு இதுதான் சொல்றாரு, நீ ஏற்கனவே லோ செய்தவன், பஸ்காவிற்காக உன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்டவன், நீ சுத்தமா இருக்கிறாய், இப்ப காலை மட்டும் கழுவுனா போதும் அப்படிங்கிறார். ஏன் காலை மட்டும் கழுவணும்? இங்க காலை இயேசு கழுவனுடைய பேர் என்ன தெரியுமா? கிரேக்கத்துல நிப்டோ. நிப்டோனாலும் சுத்திகரிப்பின் முறை என்னன்னா, எல்லா ஏற்பாடுகளை எல்லாம் செய்துட்டு கோயிலையோ அல்லது வீட்டிலையோ பஸ்காவோ அல்லது கடவுளை தொழுது கொள்ளுகிற காரியமோ இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துட்டு அந்த அந்த காரியத்தை தொடங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க ஒரு சின்ன சுத்திகரிப்பின் முறைமை செய்வாங்க. அதுக்கு பேர் தான் நிப்டோ. இயேசு வழக்கத்தின்படியே செய்தார். புரியுதா? அதனால இந்த லூவோவுக்கும் நிப்டோவுக்கும் பேப்டிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடுடைய குறிப்புகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனம், யாத்திராகம் 30-18-21, 2 நாளாகம் 30-17-18, எஸ்ரா 6-20. இங்க எல்லாம் இவங்க இதை செய்திருக்காங்க. பஸ்கா பண்டிகை எஸ்ராவின் காலத்தில் கொண்டாடுறதுக்கு முன்னாடி, எசேக்கியா ராஜாய காலத்துல கொண்டாடுறதுக்கு முன்னாடி, கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி யாத்திராகம் 19:10. இன்னொன்னு, ஆண்டவருடைய பிள்ளைகள் குறிப்பா ஆரோன் கடவுளுடைய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவன் செய்யறான். எதை? லூ அப்படிங்கிற இந்த சுத்திகரிப்பின் முறைமையை செய்கிறான். இதுவும் அந்த மிக்வே போன்ற அந்த மிக்மேக்கு கீழே வார ஒரு சுத்திகரிப்பின் முறைமை தான். அந்த மிக்மேக்கு கீழே வாரதுல ஒண்ணுதான் பேப்டிசோ, இன்னொன்னு லூவோ. கூடவே இன்னொன்னு நம்ம பார்த்தோம், இயேசு செய்தது நிப்டோ. புதிய ஏற்பாடுடைய குறிப்புகள் இருக்கா? வேற எங்கேயாவது இருக்கான்னா இருக்கு. எங்க தெரியுமா இருக்கு? நான் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9:37 தபிதா தொற்காள் இறந்து போவாங்க. அவளை லூவோ செய்து கொண்டு கிடத்தினார்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப ஸ்நானம் எடுத்தா இறந்த அப்புறம் யோசிங்க. அப்போஸ்தலர் 16:33 பிலிப்பு சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் இருப்பாங்க. இவர்கள் விடுவிக்கப்பட்ட போது, கடவுளால் விடுவிக்கப்பட்ட போது அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்வான்? ஜெயிலர் தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயலுவான். அப்போ தடுத்த உடனே அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளுவான். அப்போ அவன் என்ன செய்வான்? he washed their wounds. அவன் லூவோ செய்தான். அடுத்தது he was baptized. அவன் அவர்களுக்கு செய்தது லூவோ. புரியுதா? அவர்களை கழுவினான், காயங்களை கழுவினான். அவன் ஞானஸ்நானம் பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுக்கல. he was baptized, he was baptizo. அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு இங்கு சொல்லுகிற முழுகினான், முழுகினாய் அப்படிங்கிறது லூவோ, அதுக்கும் பேப்டிசோய்க்கும் சம்பந்தமே இல்லை. அதனால முழுகிறவன் சுத்தமா இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாருன்னு முழுக்க ஸ்நானத்தை நம்பி, முழுக்க ஸ்நானம் தான் நம்பி போறவங்க எல்லாம் யோசிச்சுக்கிடுங்க. இன்னொரு காரியம் நான் சொல்லணும், அது சொல்லப்பட்ட இடமும் முக்கியம். என்ன தெரியுமா? மேல் வீட்டறையில தான் பஸ்கா கொண்டாடினாங்க. அந்த மேல் வீட்டறை சாதாரணமா வீட்டுக்கு மேல இருக்கிற அறை இல்லை. அது குறிப்பா தாவீதின் கல்லறைக்கு மேல இருந்த அறை. இந்த அறை, தாவீதின் கல்லறை, இவைகளெல்லாம் எசீனுக கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, குறிப்பா இஸ்ரவேல்ல பெண்கள் தான் தண்ணீர் குடம் சுமக்கணும், ஆண்கள் சுமக்க கூடாது. அது எபிரேய இஸ்ரேலிய அந்த முதல் நூற்றாண்டு கலாச்சாரம் வரைக்கும் அது பின்பற்றப்பட்டிருந்தான் இருந்துச்சு. அப்போ இங்க ஒரு ஆண் மகன் தண்ணீர் குடம் சுமந்து வருவான். ஏன் தெரியுமா? இவர்கள் எசீன்கள், பிரம்மச்சாரிகள், பெண்களோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சின்ன சின்ன காரியங்களையும் அவங்களே செய்யணும். ஏன்? தங்களுடைய தேவைக்காக தண்ணீர் குடம் சுமப்பதையும் யார் தான் செய்யணும்? அவங்க தான் செய்யணும். அப்படி கட்டுக்கோப்பா பாரம்பரியத்தை பின்பற்றி, சடங்குகளை பின்பற்றி, குறிப்பா இந்த சுத்திகரிப்பின் முறைமைகளை எல்லாம் பின்பற்றி
வாழ்ந்து கொண்டிருந்த எசின்கள் வாழுகிற இடத்துல இந்த பஸ்கா நடந்ததுனால அங்க இந்த லூவோங்கிற சுத்திகரிப்பின் முறைமை ரொம்ப முக்கியமாய் கடைபிடிக்கப்பட்டது. அதைத்தான் இந்த சீடர்கள் செய்தாங்க. அதைத்தான் இயேசு சொல்றாரு, நீ லூவோ செய்யப்பட்டிருக்கிறாய், போதும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? சந்தேகம் தீர்ந்திருக்கும் நம்புறேன். முழுக்க ஸ்நானம் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரிவினை. இன்னைக்கு சபை பிரிஞ்சிருக்கு. அன்பர்களே, மக்களே, நம்ம கவனமா இருப்போம். வசனங்களை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, நம்ம கிட்ட சரியா படிக்காம நம்மளை தப்பா வழி நடத்துறாங்க. கவனமா இருங்க. பைபிளை வாசிக்காதீங்க, பைபிளை படிங்க, பைபிளோட பின்னணியத்தை படிங்க. பிஹைண்ட் த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. பிஹைண்ட் த டெக்ஸ்ட்னா அந்த வசனத்துக்கு முன்னாடி, அந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, உண்மையிலேயே என்ன நடந்தது. சோ அதை புரிஞ்சுக்கிடாம வசனத்தினுடைய அர்த்தத்தை என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், கடவுள் குறிப்பா இயேசு இங்க சொன்னது முழுக்கு ஸ்நானத்தை பத்தி இல்ல, லூவோங்கிற சுத்திகரிப்பின் முறைமையை பத்தினது. அது பஸ்கா கொண்டாடுவதற்கு முன்னாய் ஒவ்வொரு இஸ்ரவேலனும் செய்வது. நம்ம தெளிவாயிருப்போம், கவனமாயிருப்போம். ஞான ஸ்நானங்கிற பேர்ல நமக்குள்ள சண்டை வேண்டாம். கடவுளை கையில நம்ம கொடுப்போம். கடவுள் நம்மோடு கூட பயணிப்பாராக. நன்றிகள்.